கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் என்ன? பல எதிர்பார்ப்புகள்லாம் உண்டு. இந்த மாதம் கர்த்தர் கொடுக்கும் வாக்கு தத்தம் சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம். 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். எல்லாரும் படிங்க அந்த வசனத்தை. இந்த மாதம் விசேஷமான ஒரு வழியையும் விசேஷமான ஒரு ஆலோசனையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. வழியறியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு வழி காண்பிப்பாராக. என்ன செய்வது என்று கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு நல்ல ஆலோசனையை தருவாராக. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து வழியை காட்டி ஆலோசனை சொல்லுவார் என்றாலே நமக்கு வெற்றி தாங்க. நமக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த மாதம் கர்த்தர் விசேஷமாய் நமக்கு வழிகளை காண்பித்து ஆலோசனையை சொல்லுவாராக. ஸ்தோத்திரம். ரெண்டே வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எப்படி ஆலோசனை, எப்படி நமக்கு வழியை காண்பிக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு 3 காரியங்கள், 3-4 காரியங்கள் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் நமக்கு வழியையும் ஆலோசனையும் சொல்லும் பொழுது நமக்கு நடக்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம நடக்க வேண்டிய வழியை காண்பித்து நமக்கு நல்ல ஆலோசனையை தருவார் என்றால் நமக்கு நடக்கிற முதல் காரியம், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதை நம்மை அணுகாது. 6 வசனம். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. ஸ்தோத்திரம். அவன் விண்ணப்பம் செய்கிறவனா இருப்பான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து ஆலோசனையும் வழியும் அவனுக்கு காண்பிப்பார் என்றால் எத்தனை ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை அணுகாது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த மாதம், இந்த நாட்களிலே பல ஜலப்பிரவாகத்தின் மத்தியில் சிக்கியிருக்கிற தேவ பிள்ளையே, ஜலம், தண்ணீர், சோதனைகள், பிரச்சனைகள், முழுகி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் அந்த ஜலப்பிரவாகத்தில் தப்பிக்க விசேஷமான வழியை உனக்கு காண்பிப்பாராக. மிகுந்த ஜலப்பிரவாகம் உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் விசேஷமாய் உன்னை நடத்தி பாதுகாப்பாராக. ஸ்தோத்திரம். அடுத்த காரியம் 7 வசனத்துல, நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய மறைவிடம் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் இந்த மாதம் அப்படியே நமக்கு நடக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதம் எனக்கு ஒரு மறைவிடமாய் இருந்து என்னை பாதுகாப்பாராக. ஜலப்பிரவாகத்தினை தப்பிக்க செய்வார், மறைவிடமா இருப்பார். அடுத்தது இன்னொரு வார்த்தை, என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காப்பீர். இக்கட்டுக்கு விலக்கி காப்பீர். எல்லா இக்கட்டு, எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் இந்த மாதம் உங்களை விலக்கி காக்க வல்லவராயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க. அடுத்தது
இப்போ 2 விஷயம் நான் முடிக்கிறேன். நான் ஸ்தோத்திரம், 2 காரியம் சொல்லி முடிக்கிறேன். எப்படி தேவன் நமக்கு வழியை காட்டுகிறார், எப்படி தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். 2 வழி. முதலாவது வழி நமக்கு எப்படி காட்டுகிறார் என்றால், தேவன் அவருடைய போதனையினால் தான் வழியை காண்பிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் போதனை மிக முக்கியம். போதனையின் மூலமாய்தான் தன் ஜனங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எதுக்கு சர்ச்சுக்கு வரணும், எதுக்கு பிரசங்கத்தை கேட்கணும், நம்மளுக்கு படிக்க தெரியாதா பைபிள், எங்களுக்கு தெரியாதா என்று நாம் நினைக்கிறோம். அதுவல்ல. எதற்காக கர்த்தர் இப்படி ஒரு சபை, ஒரு போதனை ஏன் உருவாக்கி இருக்கிறார்? நம்மை நடத்தும்படிக்காக. ஒவ்வொரு போதனையும் நம்மை நடத்துகிறது. ஸ்தோத்திரம். ஒரு சண்டே வரோம், பிரசங்க கேட்கிறோம், அந்த பிரசங்க வார்த்தை தான் அந்த வாரமெல்லாம் நம்மை நடத்துது. உண்மைதானாங்க? எனக்கு அப்படிதாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்துக்கு வராமல் தேவ வார்த்தையை கேட்காமல் இருந்தால் அந்த வாரமெல்லாம் ஏதோ கன்ஃபியூஸ் ஆன மாதிரி இது, இன்னவோ எங்கேயோ சிக்கி கொண்ட போல இருக்கிறது. ஸ்தோத்திரம். போதனை இல்லை, நடத்தப்பட முடியாமல் கஷ்டப்படுகிறோம். நான் உனக்கு போதித்து, ஸ்தோத்திரம், எந்த வகையாவது கர்த்தர் உனக்கு போதிப்பார், நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவார். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திற்கு வாஞ்சியோடு நாம் வரும்போது கர்த்தர் நமக்கு போதனையை தந்து நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் காண்பிப்பார். ஸ்தோத்திரம். இந்த வாரம் என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலை என்ன செய்யணும் ஆண்டவரே, இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்தை ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சரியான போதனை வழியை நமக்கு காண்பிப்பார். ஸ்தோத்திரம். எபேசியர் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, போதித்து போதனையினால் உங்களோட பிள்ளைகளை நடத்துங்கள். போதனையினால் உங்களுடைய பிள்ளைகளை நடத்துங்கள். பாருங்க, எபேசியர் 6:4 படிங்க சீக்கிரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். போதனையிலே அவர்களை வளர்ப்பீர்களாக. பிள்ளைகளையும் கூட போதனையில் வளர்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் அந்த போதனை தாங்க நம்மளுக்கு வழியை உண்டாக்கும். ஸ்தோத்திரம். போதனை உனக்கு வழியை காட்டும், போதனை உனக்கு வழியை உண்டாக்கும், போதனை உனக்கு வழியை திறக்கும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய போதனை நமக்கு வழியை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இந்த வருடம், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு விசேஷமான வழியை காண்பிப்பாராக. கலங்கி நின்று கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இதோ இந்த வாக்குத்தத்த வார்த்தை, இந்த போதனை இந்த மாதம் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு தெளிவாய் காண்பிக்கட்டும். ஸ்தோத்திரம். நான் எப்படி செய்யணும், என்ன செய்யணும் ஆண்டவரே, எந்த வழியில் நடப்பது, நான் என் வழி என்ன என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு போதனையை தந்து வழியை காண்பிப்பாராக. ஸ்தோத்திரம். 2வது ஆலோசனை. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன். போதனையினால் வழி காட்டுகிறார், கண்ணினால ஆலோசனை சொல்லுகிறார். போதனையினால் வழி காட்டுகிறார், கண்ணினால ஆலோசனை சொல்லுகிறார். கண் என்றால் தேவ பிரசன்னம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய வல்லமை விளங்கும்படிக்கு பூமியெங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். உலாவுகிறது, அசைகிறது, மூவ் ஆகிறது. அப்படி அவர் கண்ணு. கண் என்றால் தேவ பிரசன்னம். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வேண்டும் என்றால் தேவ பிரசன்னத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். சண்டை போட்டு வீண் வார்த்தைகளை பேசி கோவப்பட்டு கத்தி திட்டி ஜபம் இல்லாமல் இருந்தால் நல்ல ஆலோசனையாக வராது. நம்மளுக்கு ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நமக்கு
உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் குடும்பத்தை குறித்தும் பிள்ளைகளை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் நல்ல ஆலோசனை வேண்டுமென்றால் தேவ பிரசன்னத்தை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். தேவ பிரசன்னத்தை உருவாக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, மோசேக்கு சொல்றார் ஆண்டவர், நான் உன்னோடு பேசும்படிக்கு நீ மலைக்கு வா, 40 நாள் அங்கே உட்காரு, நான் பேசுறேன். அப்ப தேவ பிரசன்னம், ஆலோசனை வேண்டுமா? தேவ பிரசன்னம். எப்போதும் தேவ பிரசன்னம் நம்மோடு கூடி இருப்பதை காத்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். எப்போதும் தேவ பிரசன்னத்தில் நாம் அடங்கி இருக்கும்போது கர்த்தர் நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் நமக்கு தருவார். ஸ்தோத்திரம். ஏன் நமக்கு ஆலோசனை கிடைக்குதுன்னா, தேவ பிரசன்னத்தில் இல்லை, ஜபம் இல்லை, பைபிள் படிக்கிறது கிடையாது, குடும்ப ஜபம் கிடையாது, தனிப்பட்ட ஜபம் கிடையாது. இப்படி ஜபங்கள் இல்லைன்னா நல்ல ஐடியாவே வராதுங்க, ஆலோசனையே வராது, யோசனையே வராது. ஸ்தோத்திரம். நம்ம குடும்பங்கள், நம்முடைய வாழ்க்கை அருமையாய் கட்டப்பட வேண்டும் என்றால், தேவ ஆலோசனை பெறுவோம் என்றால் அந்த காரியங்கள் அழகாய் கட்டப்படும். ஆமாங்க, தேவ ஆலோசனையினால் கட்டப்பட்டது ஆசரிப்பு கூடாரம். தேவ ஆலோசனையினால் கட்டப்பட்டது சாலமோன் ஆலயம். எப்படி இருந்துச்சு? இன்னைக்கும் பேசினுக்கிறோம் அதை பற்றி. நம்ம இன்றைக்கும் சாலமோன் ஆலயமா ஐயோ அப்படின்னு பேசுறோம். ஏன்? சாலமோன் ஆலோசனை கட்டல, யாரோட ஆலோசனைனால? அதே தான் உன் வாழ்க்கை, உன் குடும்பம். கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வேண்டும். ஒரு நாள் அதுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, தப்புன்னு இருக்குது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காருறது டைம் கிடையாது, ஓடினே. அப்போ என்ன ஆலோசனை கிடைக்கும்? உட்கார்றதுக்கு டைம் கிடையாது, ஜெபம் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லி நம்ம தான் ஏமாத்துறோம், நம்ம தான் பொய் சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம நினைச்சா எல்லாம் சரியாகும். தேவ சமூகத்தை காட்டிலும் வேற என்ன என்று ஒரு பிள்ளைங்க விஷயம், குடும்ப விஷயம், ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஒரு காரியம் எடுக்கணும், காலையில சாயந்தரம் வரைக்கும் உட்காரு, சோறு சாப்பிடாம உட்காரு. என்ன ஒரு நாள் சாப்பிடாம என்ன ஆகிட போகுது? உட்காந்து ஆண்டவர் எடுத்த ஒரு ஆலோசனை கேட்டுப்பார், சரியாய் கொடுப்பார் ஆண்டவர், எல்லாம் நேர்த்தியாய் நடக்கும். அங்கதான் மிஸ்டேக் பண்றோம். தேவ சமூகத்தில் உட்காருவதில்லை, தேவ பிரசன்னத்தை காத்து கொள்வதில்லை. அவங்க கிட்ட இவங்க கிட்ட எவங்கிட்ட இப்போ ஆலோசனை யாராவது சொல்றது. இதனால குடும்பம் காரியங்கள் சின்ன பின்னமா தான் ஆகும். என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு நான் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையில பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு கருத்தா இருக்கிறார் பாருங்க. கண்ணை மேல வைப்பாராம். அப்படி ஒரு தாய் எப்படி தன் பிள்ளை மேல கண்ணை வச்சுட்டே இருக்கிறாரோ, அது போல உனக்கு ஆலோசனை சொல்லும்படிக்கு கர்த்தர் கண் நம்மடி வைக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம். அந்த வார்த்தைலாம் யோசிக்கும் போது எவ்வளோ ஆழமா இருக்கிறது. நம்முடைய ஆலோசனை கொடுப்பதற்கு கர்த்தர் கண் நம்ம இருக்கிறது. உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கண் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறது. உனக்கு என்ன ஐடியா கொடுக்கறது, உனக்கு என்ன ஆலோசனை கொடுக்கறது, உன்னை எப்படி நடத்துறது, உன்னை எப்படி முன்னோக்கி செய்வது, உன் பிரச்சனை எப்படி வெளியே கொண்டு வருவது என்று அவர் கண் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தருடைய கண் ஆலோசனை சொல்வது மாத்திரமல்ல, தன் வல்லமையை வெளிப்படுத்தும். அவர் பவரை காட்டுமா? ஸ்தோத்திரம். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரே வார்த்தை, தேவ ஆலோசனையோடு கூட சேர்ந்து அவருடைய வல்லமை உங்க வாழ்க்கையில வரும். கர்த்தருடைய ஆலோசனை நம்ம வாங்கிட்டோம்னா அந்த ஆலோசனை தேவ வல்லமையோடு அது ஆக்டிவேட் ஆகும். ஆமென். நம்ம ஆலோசனையில பவர் இருக்காது, தேவ ஆலோசனையில வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்க. வல்லமை உண்டு. கர்த்தருடைய ஆலோசனை ஏன் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய ஆலோசனை ஏன் நமக்கு என்றால், அது ஆலோசனையாய் மாத்திரமல்ல, பவரா இருக்கும். பவரா வேலை செய்யும், தன் வேலையை முடிக்கும். ஸ்தோத்திரம். அதனால் பிள்ளைகள் விஷயங்களா இருக்கட்டும், எதிர்கால காரியமா இருக்கட்டும், ஒரு நாள் 2 நாள் தேவ சமூகத்து உட்கார்றதுனால தப்பே கிடையாது. அதுக்கப்புறம் சின்ன பின்னமான மறுபடியும் உட்கார்றது போய் கடவுள்கிட்ட எல்லாம் சின்ன பின்னம் ஆயிருக்கும், கெட்டுன்னு போயிருக்கோம். அப்போ வந்து ஆண்டவர் ஆண்டவர் என்ன ஆண்டவர் எல்லாம் முடிஞ்சு போன பேர் ஆண்டவர். ஆலோசனை. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? 2 நமக்கு முக்கியம். இந்த மாசம் ஆண்டவனுக்கு இந்த 2 காரியத்தை வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டப் போறேன். உன் மேலே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன். ஸ்தோத்திரம்.
பின்வாங்கி போகாத, என் பேச்சை கேட்காதபடி இருக்காது. அடுத்த வசனம் படிங்களேன், 9ஆம் வசனம். என் கிட்ட வராம தூரம் தூரம் போகிற கழுதை போல இருக்காத, என் கிட்ட ஓடி வா, தாழ்த்து, என் பேச்சை கேளு என்று சொல்லி கொடுக்கிறார் ஆண்டவர். படிங்க 9ஆம் வசனம் படிங்க. ஆ ஆ ஆ ஆ கிட்ட சேராத கழுதை போல குதிரை போல இருக்காத. கிட்ட சேராத, கிட்ட தேவனிடத்தில், தேவ சமூகத்தில், கர்த்தரிடத்தில் சேராம தூரத்திலே இருக்கிறது, கர்த்தரிடத்தில் வராமையே செய்து பிரயாசப்படுவது. அப்படி இருக்காத, அப்படி இருக்கா. இது வரைக்கும் இருந்தது போதும். என் கிட்ட வராம, என் பேச்சை கேட்காம, என் சொல்ல கேட்காம, கழுதை போலையும் குதிரையும் போலையும் பிடிவாதமாக இருக்கிறது, நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்னு சொல்றது, இப்படிலாம் இருக்காத. இருந்தது போதும். இனி நான் உனக்கு ஆலோசனை சொல்ல போகிறேன். நல்ல தேவனுங்க. இனி நான் உனக்கு வழியை காண்பிக்க போகிறேன். ஆமென். இதுவரைக்கும் இருந்தது போதும். இதுவரைக்கும் பிடிவாதமா இருந்தது போதும். இதுவரைக்கும் நீ ஸ்டப்பனா இருந்தது போதும். இதுவரைக்கும் யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன், நான் செய்யறதான் கரெக்ட் என்று சொன்னது போதும். இனி அப்படி இருக்காத. நான் உனக்கு போதிப்பேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் எத்தனை ஜலப்பிரவாகம் வந்தாலும் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். தைரியமா போங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இருக்கிற சூழ்நிலை உமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் போய் கொண்டிருக்கிற பாதை உமக்கு தெரியும். ஆண்டவரே, நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உமக்கு தெரியும். ஒரு ஜலப்பிரவாகத்தின் மத்தியில் நான் இருக்கிறேன். கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வரக்கூடிய வழியை எனக்கு காண்பிப்பீராக. நான் வெளியே வரக்கூடிய ஆலோசனை எனக்கு தருவீராக என்று கர்த்தரிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நிச்சயமா இந்த மாதம் ஒரு விசேஷமான வழிகளையும் நல்ல ஆலோசனை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேலே வைத்து நம்ம ஜெபம் பண்ணி முடிப்போம். ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறேன். ஸ்தோத்திரம். இந்த வாக்கு தத்தம் அப்படியே நமக்கு பலிக்கட்டும். இந்த வார்த்தை அப்படியே பலிக்கட்டும். இந்த மாதம், இந்த ஜூன் மாதம் கர்த்தர் எனக்கு வழியை காண்பிக்க போகிறார். இந்த ஜூன் மாதம் கர்த்தர் எனக்கு நல்ல ஆலோசனையை தரப்போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஜலப்பிரவாகம் வந்தாலும் என்னை தப்புவிக்க வல்லவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை நடத்துகிறவர். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு அப்படியே செய்வாராக, அப்படியே செய்வார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் என் பிள்ளையே. என் கண்ணை உன்மேல் வைத்து உன் ஆலோசனை சொல்லுவேன் என் பிள்ளையே. என்னிடத்துல வா, என்னிடத்துல வா, உன்னை தாழ்த்து. எல்லா ஜலப்பிரவாகத்திலும் நான் தப்புவிப்பேன். நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். எல்லா இக்கட்டிலும் உன்னை விடுவிப்பேன் என்று கர்த்தர் இந்த ஜூன் மாதம் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் அப்படியே கர்த்தர் நமக்குள்ளே பலிக்க செய்யும்படியாய், இந்த வார்த்தை இந்த மாசமெல்லாம் நம்மை நடத்தும்படியாய், இந்த வாக்குத்தத்த வார்த்தை இந்த மாதமெல்லாம் நம்மை பலப்படுத்தும்படியாய், ஜனங்கள் நம்மை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய ஆலோசனையை கர்த்தர் நமக்கு தருவாராக. இதுவரைக்கும் கிடைக்காத நல்ல ஆலோசனைகளை கர்த்தர் இந்த மாசம் நமக்கு தருவாராக. என் பிள்ளைகளை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வாழ்க்கையை குறித்து கர்த்தர் நல்ல ஆலோசனை இந்த மாதம் எனக்கு தருவாராக. வழி அறியாமல் திகைத்து நின்று கொண்டிருக்கிற எனக்கு கர்த்தர் அவருடைய போதனையினால ஒரு வழியை காட்டுவாராக. வாக்கு கொடுத்தவர் அப்படியே செய்வார். ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துங்கப்பா. தெய்வீக ஆலோசனை தாங்க, போதனையினாலே எங்களை நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. கர்த்தர் கூர்ந்து வழி நடத்துங்க, சுகபலனை தாங்க, சமாதானத்தை தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வனாந்தரத்தை கடந்து போக செய்யுங்க, செங்கடலை தாண்டி போக செய்யுங்க. எல்லா பிரச்சனையில் கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.